அனைவருக்கும் வணக்கம். அன்பர்களே, இன்று ஜூலை மாதம் 12ஆம் தேதி முதல் அடுத்த ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி வரையிலும் குரு பகவானும் செவ்வாய் பகவானும் ரிஷப ராசியிலே ஒன்றாக கூடி சஞ்சரிக்கின்றார்கள். இந்த குரு மங்கள யோகத்தினாலே மேச ராசியை சார்ந்த அன்பர்களுக்கு அவர்கள் எதிர்பார்த்த, அவர்கள் நினைத்த, அவர்கள் குறிவைத்த, நினைத்திருந்த இலக்குகளை அவர்கள் எளிதிலே அடைய முடியும். இந்த குரு மங்கள யோகத்தினாலே இந்த மேசராசி அன்பர்கள் பிறரிடம் கொடுத்து வைத்து அவருக்கு திரும்பி வராமல் பிறரிடம் சிக்கியிருந்த பணம் இப்பொழுது அவர்களுக்கு கிடைக்கும். இந்த குருமங்கள யோகத்தினாலே இந்த மேசராசி அன்பர்களது குடும்பத்திலே உள்ள உறுப்பினர்களிடையே, உறவுகளிடையே இணக்கமான, மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை நிலவும். இந்த குருமங்கள யோகத்தினாலே மேசராசியை சார்ந்த அன்பர்கள் அவர்கள் உத்தியோகம் பார்க்கக்கூடிய இடத்திலே அவர்களுடைய தனித்திறமையை எல்லோரும் அறியும் வண்ணம், அடையாளம் காட்டுகின்ற வண்ணம் எடுத்து சொல்லி ஒரு தனிக்கென்று ஒரு தனி இடத்தை உருவாக்கி கொள்ள தன்னுடைய அடையாளத்தை காட்டிக் கொள்வதற்கான சந்தர்ப்பம், வாய்ப்புகள் இப்பொழுது உண்டாகும். இந்த குருமங்கள யோகத்தினாலே மேசராசியை சார்ந்த அன்பர்கள் அவர்களுக்கு உத்தியோகத்திலே வருமானம் அதிகரிக்கும். இந்த குருமங்கள யோகத்தினாலே மேசராசி அன்பர்கள் அவர்கள் பணி செய்யக்கூடிய இடத்திலே அவர்களுடைய திறமையை நன்றாக நிரூபித்து காட்டிக் கொள்வார்கள். இந்த குருமங்கள யோகத்தினாலே இந்த மேசராசியை சார்ந்த தொழிலதிபர்கள் நல்ல, அவர்கள் செய்யக்கூடிய தொழிலிலே ஒரு நல்ல ஒப்பந்தங்கள் இப்பொழுது அவர்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த குருமங்கள யோகத்தினாலே இந்த மேசராசியை சார்ந்த அன்பர்கள் இந்த காலகட்டத்திலே வீடு, மனை வாங்கக்கூடிய யோகம் அவர்களுக்கு அமையும். அடுத்ததாக இன்று ஜூலை மாதம் 12ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி வரையிலும் ரிஷப ராசியிலே நிலவக்கூடிய குரு பகவானும் செவ்வாய் பகவானும் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த குரு மங்கள யோகத்தினாலே கன்னிராசியை சார்ந்த அன்பர்கள் அவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் அவர்களுக்கு, அந்த ஒவ்வொரு அடியிலும் அவர்களுக்கு அதிர்ஷ்டத்தின் ஆதரவு கிடைக்கும். அவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியிலும் அவர்கள் முன்னேற்றத்தை, லாபத்தை காண்பார்கள். இந்த குருமங்கள யோகத்தினாலே இந்த கன்னிராசியை சார்ந்த அன்பர்கள் அவர்கள் எடுத்த காரியமெல்லாம் நிறைவேறும். இந்த குருமங்கள யோகத்தினாலே இந்த கன்னிராசி அன்பர்கள் வெளிநாடு செல்வதற்கு அவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகளுக்கு இப்பொழுது நல்ல சாதகமான சூழ்நிலை உருவாகும். இந்த குருமங்கள யோகத்தினாலே இந்த கன்னிராசி அன்பர்கள் நன்றாக ஆலோசித்து நிதி நிறுவனங்களிலே, பங்கு சந்தையிலே, மியூச்சுவல் ஃபண்டிலே அவர்கள் முதலீடு செய்யலாம். முதலீடு செய்து அதன் மூலமாக அவர்களுக்கு அதிக லாபம் கிடைக்கும். நன்கு ஆலோசித்து முதலீடு செய்தால் அவர்களுக்கு, இந்த காலகட்டத்திலே முதலீடு மேற்கொண்டால் அவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். இந்த குருமங்கள யோகத்தினாலே இந்த கன்னிராசியை சார்ந்த அன்பர்கள் உத்தியோகம் பார்க்கக்கூடிய இடத்திலே அவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். இந்த குருமங்கள யோகத்தினாலே இந்த கன்னிராசியை சார்ந்த அன்பர்களுக்கு புதிய நபர்களது சந்திப்பு உருவாகும். கன்னிராசி அன்பர்களுக்கு மேலும் இந்த குருமங்கள யோகத்தினாலே கன்னிராசியை சார்ந்த அன்பர்கள்
அவர்கள் மேற்கொள்ளக்கூடிய வாணிகத்திலே சிறப்பான லாபத்தை காண்பார்கள் இந்த கன்னிராசியை சார்ந்த அன்பர்கள். அடுத்ததாக இந்த இன்று ஜூலை மாதம் 12ஆம் தேதி முதல் அடுத்த ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி வரையிலும் ரிஷபராசியிலே குரு பகவானும் செவ்வாய் பகவானும் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த குருமங்கள யோகத்தினாலே விருச்சிக ராசியை சார்ந்த அன்பர்களுக்கு அவர்களது குடும்பத்திலே ஒற்றுமை சிறப்படையும். இந்த குருமங்கள யோகத்தினாலே விருச்சிக ராசியை சார்ந்த அன்பர்கள் அவர்கள் எடுக்கக்கூடிய எல்லா காரியத்திலும் செயல்பாடுகளிலே பேச்சிலே அவர்கள் மேற்கொள்ளக்கூடிய பரஸ்பர ஒருங்கிணைப்பு மிக சிறப்பாக இருக்கும். அவர்கள் எடுக்கக்கூடிய எல்லா காரியத்திலும் பரஸ்பர ஒருங்கிணைப்பை மேற்கொள்வார்கள். அந்த பரஸ்பர ஒருங்கிணைப்பு இந்த காலகட்டத்திலே இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சிறப்பான முறையிலே நன்மை தரக்கூடியதாக இருக்கும். இந்த குருமங்கள யோகத்தினாலே இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பொருளாதாரத்திலே நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த குருமங்கள யோகத்தினாலே இந்த காலகட்டத்திலே இவர்கள் குடும்ப சுற்றுலா மேற்கொள்வார்கள். இந்த குருமங்கள யோகத்தினாலே இந்த விருச்சிக ராசியை சார்ந்த அன்பர்கள் விசேஷத்திற்காக பல சுப நிகழ்ச்சிகளுக்காக வெளியூர் சென்று வருவார்கள். வெளிநாடுகளுக்கும் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த விருச்சிக ராசியை சார்ந்த அன்பர்களுக்கு இந்த குருமங்கள யோகத்தினாலே அமையும். இந்த குருமங்கள யோகத்தினாலே விருச்சிக ராசியை சார்ந்த அன்பர்கள் மேசராசியை சார்ந்தவர்களைப் போல கன்னிராசி அன்பர்களைப் போல இந்த விருச்சிக ராசியை சார்ந்த அன்பர்களும் இந்த குருமங்கள யோகத்தினாலே உத்தியோகஸ்தர்கள் அவர்கள் தனக்கென ஒரு அடையாளத்தை நிலைநாட்டிக் கொள்வார்கள். இந்த விருச்சிக ராசி அன்பார்கள் அவர்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்திலே அவர்கள் திறமையை நன்றாக நிரூபித்து காட்டி தனக்கென்று ஒரு அடையாளத்தை ஏற்படுத்திக் கொள்வார்கள். இந்த விருச்சிக ராசியை சார்ந்த அன்பர்கள் இந்த குருமங்கள யோகத்தினாலே இந்த விருச்சிக ராசியை சார்ந்த அன்பர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும், சம்பள உயர்வு கிடைக்கும். இந்த குருமங்கள யோகத்தினாலே இந்த விருச்சிக ராசியை சார்ந்த அன்பர்களுக்கு குடும்பத்திலே அன்பு அரவணைப்பு மிக சிறப்பாக இருக்கும். இந்த குருமங்கள யோகத்தினாலே விருச்சிக ராசியை சார்ந்த அன்பர்களுக்கு உடல் ரீதியான மனோரீதியான முன்னேற்றத்தை காண்பார்கள். இந்த விருச்சிக ராசியை சார்ந்த அன்பர்கள் இந்த குருமங்கள யோகத்தினாலே. அடுத்ததாக இந்த இன்று ஜூலை மாதம் 12ஆம் தேதி முதல் அடுத்த ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி வரையிலும் ரிஷபராசியிலே குரு பகவானும் செவ்வாய் பகவானும் இணைந்து சஞ்சரிக்கின்ற இந்த குருமங்கள யோகத்தினாலே தனுசு ராசியை சார்ந்த அன்பர்கள் நல்ல ஆறுதல் பெறுவார்கள், நல்ல மகிழ்ச்சி அடைவார்கள். தனுசு ராசியை சார்ந்த அன்பர்கள் இந்த குருமங்கள யோகத்தினாலே இந்த தனுசு ராசி அன்பர்கள் அவர்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சி எல்லாமே முழுமையான வெற்றியை காணும். அவர்கள் முயற்சியிலே முழுமையான வெற்றியை பெறுவார்கள். இந்த குருமங்கள யோகத்தினாலே இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு அரசாங்கம் மேற்கொள்ளக்கூடிய எல்லா திட்டங்களிலாலே பல நன்மைகள் கிடைக்கும். அரசாங்கத்தின் திட்டங்களால் செயல்பாடுகளால் இந்த தனுசு ராசியை சார்ந்த அன்பர்களுக்கு பல நன்மைகள் கிடைக்கவிருக்கின்றன. மேலும் இந்த குருமங்கள யோகத்தினாலே இந்த தனுசு ராசியை சார்ந்த அன்பர்களுக்கு இல்லறத்திலே சுகபோகம் சிறப்பாக இருக்கும். இந்த குருமங்கள யோகத்தினாலே இந்த தனுசு ராசியை சார்ந்த அன்பர்களுக்கு சமுதாயத்திலே சமூகத்திலே மரியாதை அதிகரிக்கும். இந்த குருமங்கள யோகத்தினாலே இந்த தனுசு ராசி சார்ந்த அன்பர்களுக்கு அவர்கள் தொண்டு புரியக்கூடிய வேலையிலே சமுதாய தொண்டு ஊருக்கெல்லாம் தொண்டு பொது தொண்டு செய்யக்கூடிய வேலையிலே இவர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். மேலும் இந்த குருமங்கள யோகத்தினாலே தனுசு ராசியை சார்ந்த அன்பர்களுக்கு அவர்கள் வீட்டிலே பல சுப நிகழ்வுகள் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். அடுத்ததாக இந்த இன்று ஜூலை மாதம் 12ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி வரையிலும்
ரிஷபராசியிலே குரு பகவானும் செவ்வாயும் ஒன்றாக இணைந்து சஞ்சரிக்கின்ற இந்த காலகட்டத்தினாலே, இந்த குருமங்கள யோகத்தினாலே மீன ராசியை சார்ந்த அன்பர்கள் அவர்கள் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே சிறப்படையும். இந்த குருமங்கள யோகத்தினாலே மீனராசியை சார்ந்த அன்பர்கள் அவர்கள் திட்டமிட்ட எல்லா பணியும் சிறப்பான முறையிலே நிறைவேறும். இந்த குருமங்கள யோகத்தினாலே மீனராசியை சார்ந்த அன்பர்கள் நல்ல லாபம் காண்பார்கள். இந்த குருமங்கள யோகத்தினாலே மீன ராசியை சார்ந்த உத்தியோகஸ்தர்கள் அவர்கள் திறமையை நன்றாக நிரூபித்து காட்டுவார்கள். அவர்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்திலே, அவர்கள் உத்தியோகம் பார்க்கக்கூடிய இடத்திலே. இந்த குருமங்கள யோகத்தினாலே இந்த மீனராசியை சார்ந்த அன்பர்கள் அவர்கள் நினைத்த வேலை மாற்றம், தான் செய்யக்கூடிய வேலையிலே மாற்றத்தை அவர்கள் நினைத்தபடி அவர்களுக்கு கைகூடும். அதற்கான புதிய வாய்ப்புகளை இந்த மீனராசியை சார்ந்த அன்பர்கள் பெறுவார்கள். மேலும் இந்த குருமங்கள யோகத்தினாலே இந்த மீனராசியை சார்ந்த அன்பர்களுக்கு அவர்களது பெற்றோர்களுடன் உள்ள உறவு மேம்படும், அதிகமாகும், நெருக்கமாக இருக்கும். மேலும் இந்த குருமங்கள யோகத்தினாலே இந்த மீனராசியை சார்ந்த அன்பர்கள் தங்களது குடும்ப பொறுப்புகளை சிறப்பான முறையிலே நிறைவேற்றி நிம்மதி காண்பார்கள், மகிழ்ச்சி காண்பார்கள், பெருமை காண்பார்கள். மேலும் இந்த குருமங்கள யோகத்தினாலே மீனராசி சார்ந்த வியாபாரிகள் அவர்கள் வியாபாரத்தை விரிவாக்கம் செய்வதற்கான நல்ல சூழ்நிலை அவர்களுக்கு உருவாகும். மேலும் இந்த குரு மங்கள யோகத்தினாலே மீன ராசியை சார்ந்த அன்பர்கள் குடும்பத்திலே அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவும். இவ்வாறாக இன்று ஜூலை மாதம் 12ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி வரையிலும் ரிஷப ராசியிலே நிகழவிருக்கின்ற குரு பகவானும் செவ்வாய் பகவானும் ஒன்றிணைந்து சஞ்சரிக்கின்ற இந்த குருமங்கள யோகத்தினாலே இந்த ராசிகளுக்கெல்லாம் ஏற்படக்கூடிய சுப பலன்களை பற்றி சொல்ல கண்டீர்கள். ஓம் ஆதித்யாய ச சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமக. எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று எப்போதும் இன்புற்று வாழ வாழ்த்தும் உங்கள் இனிய அன்பன் லிங்கா நடா என்ற சிகா நடா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.